ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு இந்த கால்ல கையில எல்லாம் தோல் தடிமனாகி கருப்பாயிடும். சொரிய சொரிய சுகமா இருக்கும், ஆனா இந்த நோய் குணமாகாது. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா சொறி, சிரங்கு, எக்ஸிமா, தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இது ரண வைத்தியன்னு சொல்லுவாங்க. அதாவது இது முரட்டு வைத்தியன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள கப 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 கபன்னு எரியுங்க. பயங்கரமான எரிச்சலா இருக்கும். எரியும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற நச்சு கழிவுகள், கிருமிகள் எல்லாத்தையும் கொன்னுட்டு அது அப்படியே வெளியே வரும். அந்த தண்ணி மாதிரி ஒரு 2-3 மாசத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்ததுக்கான அடிச்சூடே இல்லாம போயிடும். உணவே மருந்து நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். இந்த நீர்மேல் நெருப்புன்னு ஒரு மொழி இருக்குங்க. இது காண்பீங்க, அது என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் நான் வெளிப்படையே சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதா நீங்க நீர்மேல் நெருப்பு, சரிங்களா? இந்த மூலிகை பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த மூலிகை இருக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா சொறி, சிரங்கு, எக்ஸிமா, தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இது ரண வைத்தியன்னு சொல்லுவாங்க. அதாவது இது முரட்டு வைத்தியன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா இதை தாங்குற அளவுக்கு உடம்புலையும் சரி நெஞ்சிலும் சரி தைரிய வீரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு இந்த கால்ல கையில எல்லாம் தோல் தடிமனாகி கருப்பாயிடும். சொரிய சொரிய சுகமா இருக்கும், ஆனா இந்த நோய் குணமாகாது. போகாத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, சாப்பிடாத மருந்து இல்ல, எதுவுமே சரியாகல அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இலையை அப்படியே பறிச்சிங்கனாக்க வரும். பறிச்சு நல்லா அரைச்சி அந்த தோல் நோய் தடிமனா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணும், பொய் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது துணியில நல்லா ரொம்ப டைட்டா கட்டிடக்கூடாது. அந்த இடத்துல இந்த மருந்து, அதாவது இந்த மூலிகையை நல்லா அரைச்சி மைய அரைச்சி வச்சுட்டு சும்மா சுத்தி விடணும். சும்மா சுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள கப 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 கபன்னு எரியுங்க. பயங்கரமான எரிச்சலா இருக்கும். எரியும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற நச்சு கழிவுகள், கிருமிகள் எல்லாத்தையும் கொன்னுட்டு அது அப்படியே வெளியே வரும். அந்த தண்ணி மாதிரி ஒரு சிலருக்கு புண்ணும் ஆகும், ஒரு சிலருக்கு கொப்பளமும் வந்துடும். பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் குழப்பி அந்த இடத்துல பூசிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். இது ஒரு நாள் போட்டீங்கன்னா திரும்பி 3 நாள் கழிச்சு ஒரு டைம், திரும்பி 3 நாள் கழிச்சு ஒரு டைம், இப்படி போட்டு வரணும். மாசத்துக்கு ஒரு 3 முறை போட்டாவே போதுமானது. ஒரு 2-3 மாசத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்ததுக்கான அடிச்சூடே இல்லாம போயிடும். ஆனா புண்ணாகும், திருப்பி காயம் ஆறிடும். அதனால அப்படிப்பட்டவங்க போடலாம், தைரியமா இருக்கிறவங்க போடலாம். மேலும் சொரேசிஸ் வீரியமாக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்கிறவங்க கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னாக்கா பரங்கிப்பட்ட போன்ற சூர்ணங்கள் இருக்கு. அது சித்த மருத்துவ ஆலோசனைப்படி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடு திண்டா பாலை இருக்கு, இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு. அதை கொடுத்து நம்ம குணமாக்கிக்கலாம். ஆனா இந்த நீர்மேல் நெருப்பு ஒரு வசிய மூலிகை கூட. ஆண் பெண் இருப்பாளருக்கும் சண்டை, குடும்பத்துல சண்டைன்றவங்களுக்கு வசிய மூலிகை பயன்படுத்துவாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ரணவைத்தியன்றதுனால ரொம்ப ரொம்ப அருமையான மூலிகைங்க, பயன்படுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மூலிகை எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கக்கூடியது, தண்ணிக்கிற இடத்துல ரொம்ப அழகா வளரக்கூடியது தான், சரிங்களா? இதுல வேற எதுவும் நம்ம உள்ளுக்குள்ள எடுக்க போறதுல மேல் பூச்சிக்கா வச்சு கட்ட போறோம். இது யாரு எடுக்க கூடாது அப்படின்னா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க, அதே மாதிரி புண்ணு சீக்கிரமா ஆறல, சுகர் பேஷண்ட்ல புண்ணு ஆறாது, அவங்களுக்கு சொரேசிஸ் சார்ந்த பிரச்சனைகள், புண் சார்ந்த பிரச்சனை வந்தா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற ஆரோக்கியமா இருக்காங்க, நல்ல ஹெல்த்தா இருக்காங்க, இது முரட்டு வைத்தியம், அந்த எரிச்சலை தாங்க முடியுதுன்றவங்க பயன்படுத்தலாம். பேசும்போதே கொஞ்சம் பயப்படுவீங்க, அப்பா இது யூஸ் பண்ணுமா மாணவா? யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலான்றது சொல்லிட்டேன். ஒருவேளை அங்கே பயமா இருக்குன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. கிராமப்புறங்களுக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாவே இதை பயன்படுத்திடுவாங்க. ஏதாவது சொரி சிறங்கனாங்க அரைச்சி ஒரு டொயினை போட்டு, அதாவது ஒரு நூல் துணியை போட்டு டொயினை போட்டு சுற்றி விட்டு போயிடுவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசிட்டு போயிடுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா 2-3 நாள் அந்த சொரி சிக்கிற இடமே தெரியாது, சுத்தமாக குணமாயிடும். அவங்களுக்கு பழகிருச்சு. ஒருவேளை நீங்க கிராமப்புறங்கள்ல இல்ல, நீங்க நகரப்புறங்கள்ல இருந்தா நீங்க பயப்பட வேண்டியதா இருக்கும். ஒருவேளை இந்த மூலிகை பத்தியே தெரியாது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. அதனாலதான் சொன்னேன், ஒரு சில மூலிகைகளுக்கு சுத்தி முறை தேவை, ஒரு சில மூலிகைகளுக்கு அனுபவ முறை தேவை, ஒரு சில மூலிகைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ ஆலோசனை தேவை. அப்ப இந்த மூலிகைகளுக்கு நீங்க சுயமா எடுக்க முடியாது, மருத்துவ ஆலோசனை எடுத்தீங்கன்னா சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.